வணக்கம். இது கற்பனை கதை அல்ல, இது நடக்கக்கூடிய உண்மை. 2019 ஆம் ஆண்டு சென்னையில் என்ன நடந்தது தெரியுமா? விண்ணின்று பொய்ப்பின் விரிநீர் வியனுலகத்து உள்நின்று உடற்றும் பசி. வானம் மழை தராவிட்டால் கடல் சூழ்ந்த இந்த பூமியிலும் பசி உள்ளிருந்தே அழிக்கும். வள்ளுவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இன்று நடப்பதை சொன்னார். 2019 ஆம் ஆண்டு சென்னை நகரம் கோடி மக்கள் வாழும் மாநகரம். ஆனால் 3 ஆண்டுகளாக சரியான மழை இல்லை. ஏரிகள் காய்ந்தன, நிலத்தடி நீர் தீர்ந்தது, குழாயில் தண்ணீர் வரவில்லை, அரசு லாரிகளில் தண்ணீர் வந்தது. ஒரு குடும்பத்திற்கு ஒரு நாளைக்கு 2 கூடம் மட்டும். அந்த நகரில் ஒரு ஐடி நிறுவனத்தில் பணிபுரிந்தாள் அவந்திகா. வயது 28. நல்ல சம்பளம், பெரிய அடுக்குமாடி குடியிருப்பு. அவளுக்கு முன்பு தண்ணீர் என்பது குழாயை திறந்தால் வருவது மட்டுமே. குளிக்க அரை மணி நேரம், கார் கழுவ வேண்டும், தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டும். ஒரு நாளைக்கு 500 லிட்டர் தண்ணீர் வீணாக்கினாள். ஆனால் அந்த நாளில் அவளிடம் 2 குடம் மட்டும். காலையில் எழுந்தாள், குழாயை திறந்தாள், ஒரு துளி கூட வரவில்லை. தொட்டியை பார்த்தாள், வெறும் தொட்டி. அலுவலகத்திற்கு செல்ல வேண்டும், முகம் கழுவ தண்ணீர் இல்லை, பல் துளக்க தண்ணீர் இல்லை. அடுத்த வீட்டு கிழவி ஒரு சின்ன குடம் தண்ணீர் கொண்டு வந்தாள். இந்தாம்மா, கொஞ்சம் வச்சிருக்கேன். அவள் கண்களில் நீர் வழிந்தது. அன்று அலுவலகத்திலே மீட்டிங் நடந்தது. தலைவர் சொன்னார், நம் நிறுவனம் இனி வேறு நகரத்திற்கு மாறப்போகிறோம். காரணம், தண்ணீர் இல்லை. 1000 பேர் வேலை இழந்தனர். அதில் ஒருவள். அன்று இரவு அவள் தன் பழைய போட்டோவை பார்த்தாள். 5 ஆண்டுகளுக்கு முன்பு மழையில் நனைந்து நிற்கும் போட்டோ. அப்போது மழை என்பது தொல்லை என்று நினைத்தாள். இப்போது அந்த மழை துளிகளே கோடி ரூபாய்க்கு சமம். அவள் ஜன்னலை திறந்தாள். வெளியே கடல் தெரிந்தது. சென்னை கடற்கரை, கடல் நிறைந்திருந்தது. ஆனால் குடிக்க ஒரு துளி தண்ணீர் இல்லை. வள்ளுவர் சொன்னது இப்போது புரிந்தது. கடல் சூழ்ந்த உலகிலும் மழை இல்லாவிட்டால் அழிவு நிச்சயம். அவள் தன் தொலைபேசியை எடுத்தாள். நண்பர்களுக்கு செய்தி அனுப்பினாள். நாளை காலை அருகிலுள்ள ஏரியை சுத்தம் செய்வோம், மரங்கள் நடுவோம், மழை நீர் சேகரிப்பு கட்டமைப்பு உருவாக்குவோம். வாருங்கள். 100 பேர் வந்தனர். 1 ஆண்டு கழிந்தது. ஏரி மீண்டும் நிரம்பியது. நிலத்தடி நீர் உயர்ந்தது. குழாயில் தண்ணீர் வந்தது. அவள் கண்களில் நன்றி கண்ணீர் வழிந்தது. இந்த முறை அவள் குழாயை உடனே மூடினாள். ஒரு துளி கூட வீணாக்கவில்லை. இன்றைய நீதி நீங்கள் இப்போதே செய்யலாம். குழாயை தேவையில்லாமல் திறக்காதீர்கள். மழை நீரை சேகரியுங்கள். ஒரு மரம் நடுங்கள். ஏரி, குளம், கண்மாய் சுத்தமாக வையுங்கள். நாம் காக்கும் ஒவ்வொரு துளியும் நம் குழந்தைகளுக்கான எதிர்காலம். இந்த கதை உங்களை யோசிக்க வைத்ததா? கமெண்ட்ல சொல்லுங்கள். நீங்கள் தண்ணீரை எப்படி மிச்சப்படுத்துகிறீர்கள் என்று. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். ஒருவேளை அது ஒரு உயிரை காக்கலாம். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வாரந்தோறும் ஒரு குரல், ஒரு கதை. நன்றி.